சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ALP ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மீனம், இந்த மீனத்துக்கு அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவே இருக்கும். அவங்கள சுற்றி சுற்றி பல நிகழ்வுகள் அவங்கள என்னதான் நம்ம சரியாக நடக்கிறோம், நம்ம சரியாக பேசுகிறோம், நம்ம சரியாக திட்டமிடுறோம் அப்படின்னாலும் அவங்கள சுற்றி மட்டுமே சில தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வஞ்சகம், சூழ்ச்சி, நெகட்டிவாக எதை யோசிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைக்குள்ளே சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க. அதை பற்றின எண்ண ஓட்டங்களும் அதிகமாக இருக்கும். மனசில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி, இல்லை யாருடைய பிரச்சனைகளையோ பற்றி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து செலவு அதிகமாகும். எங்கேருந்து தான் செலவு வருதுன்னே தெரில, கையில் ஒரு பைசா கூட தங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்கும். அப்படி அந்த நிலையை நீங்கள் சரி செஞ்சுக்கணும். நிறைய சேமிப்பு அதிகமாகணும், நல்ல வழிகளுக்காக செலவு செய்யணும், சுபவரயங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர் யார் தெரியுமா? மச்சமுனி வல்லப சித்தர். இந்த மச்சம்னாவே மீனம் தாங்க, அவர் பேரே மச்சமுனி அப்படிங்கிறது தான். இந்த வல்லப சித்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கார். இந்த வல்லப சித்தரை பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்திலிருந்து, பொருள் வளத்திலிருந்து, பொருளாதார வளத்திலிருந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மச்சமுனி பிடிச்சா நம்ம நல்ல செலவுகள், சுபவரைய செலவுகள், சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இந்த சொந்தங்களுக்குள்ளே எவ்வளோதான் பண்ணினாலும் அங்கே சில கஷ்டம், அவங்க நம்மளை பற்றி பேசுகிறது, இது எல்லாமே மன வருத்தத்தை தரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த இரண்டு சித்தர்களுக்கும் உண்டு. ஓம் ஸ்ரீ மச்சமுனி சித்தரே போற்றி, ஓம் ஸ்ரீ வல்லப சித்தரே போற்றின்னு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான அற்புதமான மாற்றம் நிகழ்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரி, இது ஏன் இந்த சித்த வழிபாடுகளை சொல்கிறோம்? இந்த சித்தத்திற்கும் ஒரு கிரகத்திற்கும் சம்பந்தம் உண்டுங்க. அந்த ஒரு கிரகம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நமக்கு பொறுமை சுத்தமாக போயிடும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோலாம் கஷ்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, நமக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவான பலன்கள் இருக்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு இந்த விரக்தியான வார்த்தைகள் பேசுகிறாங்க இல்லையா? அந்த விரக்தியான வார்த்தைகளினுடைய வெளிப்பாடு எந்த கிரகம் கொடுக்கும் தெரியுமா? கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் கொடுக்கும். அந்த கேது பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சாலும் அந்த எண்ணங்களை, ஆசைகளை, அபிலாஷைகளை ஒரு வருமானமாக அந்த வருமானத்தை 12 பாவகத்தில் எந்த இடத்துல கேது இருந்தாலும் அந்த பாவகத்தை அப்படியே சுருக்கிடும். அந்த சுருக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு உண்டு. அந்த ஆசைகள் சுருங்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? விரக்திங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் போகும். அப்போது இந்த விரக்தியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க, அந்த விரக்தியை ஒதுக்கணும் அப்படின்னா நமக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் யார்? இந்த சித்தர்கள் தான். இந்த கேது எல்லாத்துலேயுமே தாக்கத்தை கொடுக்கும். முக்கியமாக அரசியலில் பெரும் தாக்கத்தை இந்த கேது கொடுக்கும். எப்படி தெரியுமா? மக்களுடைய மனநிலையில் என்ன சொல்லும்? யார் ஆட்சிக்கு வந்தாலும், ராம ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் நமக்கு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சிலருக்கு நமக்கு இவங்க பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம், இவங்களுக்கு இப்போ புதுசாக வர்றாங்களே, புதுசாக ஒருத்தங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படின்னு ஆசைப்பட வைக்கும். சரி, இவங்க போன எலெக்ஷனில் ரொம்ப தோற்று போய் ரொம்ப வெக்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும்னு யோசிக்க வைக்கும். கடைசியில் கொண்டு போய் ஓட்டை எங்கே குத்துவாங்க? நோட்டாவுக்கு குத்துவாங்க, யாருக்குமே செல்லாத ஓட்டாக. இதுதாங்க கேதுவுடைய மனநிலை. ஒரு தொகுதியில் ஒருத்தருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கும், ஆனால் அவருக்கு அந்த ஓட்டு விகிதம் சரியான நேரத்தில் போய் சேருமானா போகாது. புதுசாக யாராவது வந்திருப்பாங்க, அவரை பற்றி யாருன்னே தெரியாது, அவர் ஏதோ ஒரு ஊரில் இருப்பார், அவர் ஜெயிச்சிருவார். இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர் ஜாதகத்தில் கேதுவினுடைய தாக்கம் இருக்குமானா கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்குள்ள மன போராட்டங்கள், குழப்பங்கள், இந்த தொண்டை வரையும் நான் ஒரு விஷயத்தை பேசணும்னு வந்தது, ஆனால் வெளியில் வரும்போது என்னை அறியாமல் அந்த வார்த்தைகள் வந்துருச்சு. ரொம்ப கான்சியஸாக பேசினேன், ஆனால் எப்படியோ தெரிலப்பா, நான் வார்த்தையை விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் இந்த கேது தான். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் கேது நம்மளை இருந்து குத்திக்கிட்டே இருப்பார். கேதுன்னா யாருன்னா பக்குவப்படுத்தக்கூடியவர். அவர் ஒரு விஷயத்தில் நமக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா செஞ்ச செயல்களுடைய மிச்சம் எங்கேயோ வச்சுருக்கோம், அந்த மிச்சத்தை எடுத்துகிட்டு இங்கே குத்துறாரு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கேது பகவான் அரசியல்லையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தரக்கூடியவராக இருக்கார். கடைசி நிமிஷங்களில் முடிவுகளை மாற்றி போடுறதுல இந்த கேதுவுக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு பலசாலியாக இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது முடிவுகளை தவறுதலாக பிரயோகம் பண்ணும், மாற்றி யோசிக்கும், மாற்று சிந்தனைக்கு உரிய கிரகம்னாவே அந்த கேது.
அப்படிப்பட்ட அந்த கேது வந்து அரசியல்லையும் பெரிய தாக்கத்தை உருவாக்குவார். நம்ம கற்பனைக்கு எட்டாத நிகழ்வுகள்லாம் அங்கே இருக்கும். நம்ம இவர் தான் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் இருப்போம். அந்த கணிப்புகளை கூட அங்கே புரட்டி போட்டு சோதனையை கொடுத்து ஒரு சாதனை செய்ய வைக்கும். ஏன்னா சித்தர்களை உதாரணமாக அதுக்கு தான் நம்ம கொடுப்போம். எதனாலன்னா ஆன்மீகத்தோட இந்த அரசியலை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளேயும் கேதுவின் பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. ஒருத்தர் நல்ல ஒரு பக்திமானாக அறச்செயல்களை நிறைய செய்கிறாரு, புண்ணிய செயல்களை நிறைய செய்கிறாரு, கோயில்களுக்கு உபயம் பண்ணுறாரு, இல்லை மந்திர உச்சாரணங்களால் ரொம்ப வலிமையாக தன்னை மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னா அங்கே கேது கட்டாயம் துணை நிற்பார், நல்ல விஷயங்களுக்கு உதவுவார். அது ஆன்மீகம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த கேது கொண்டு. அதனால் ஆன்மீகத்தில் யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளில் இருக்காங்களோ அவங்க அந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுக்குள்ளேயும் இருக்காங்க, நல்ல விதைகளை விதைத்திருக்கிறார்கள்னா கட்டாயம் நல்ல பலன்களை அறுவடை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்மீகத்திற்குன்னு ஒரு சிறப்புகளை அவங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அது போக போக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் சரி புற வாழ்க்கையிலையும் சரி கேதுவின் தாக்கம் மிக மிக நம்ம கர்ம தோஷங்களை பிரித்து பலன்களாக கொடுக்கக்கூடியவரில் இந்த கேது தான் முதன்மையானவர். அதனால தான் அவரை வணங்குறதுக்கு யாரை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா சித்தர்கள். அந்த சித்தர்களுக்கு அடுத்தபடியாக முதன்மையான முதல்ல நம்ம வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக யாரை வச்சுருக்கோம்? பிள்ளையாரை வச்சுருக்கோம். அதனால் அந்த விநாயகர் தான் அந்த கேதுவின் அதிதேவதையாக இருக்கார். அந்த விநாயகரனுடைய அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கண்டிப்பாக கேது கெடுப்பவர் அல்ல, கேது நிறைய கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். எப்படின்னா பக்குவப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் இனியொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.